வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் கேஸ் வண்டி இருக்கு இல்லையா, காரில் வந்து கேஸ் கிட்ட வச்சுருப்போம்ல, அதுதான் அது. இதுதான் வந்து நம்ம வரக்கூடிய கேஸை இன்ஜினுக்கு வந்து எரிபொருளாக மாற்றி அனுப்பக்கூடிய சிஸ்டம். இது நம்ம கடைக்கு வந்திருக்கு. இதை பிரித்து இதுக்குள்ளே அப்படி என்ன வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டுக்கு மேலே எலன்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குன்னே டூல்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம கடையில் இல்லாத டூல்ஸே இல்லைங்க. கேஸ் வெளில வராமல் இருக்கிறது நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கு, ஒரு பேப்பர் மாதிரி சீல் ஆயிருக்குங்க. ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லையே. இதை எடுத்து பார்ப்போம். பொறுமையா எடுத்தா வரவே வராது. பேப்பர் எடுத்தாச்சுங்க. இது லாக் ஆயிடுச்சு. இதை வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. இன்லெட்டு, இது எது இன்லெட்டுன்னு தெரியல. நெக்ஸ்ட் பேக் சைடு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பேக் சைடு கழட்டுவோம். தெரியலையே, திறந்து பாரு. சொல்லு என்னென்ன இருக்குன்னு சொல்லு. அதுல லைட் இருக்கு, செல் இருக்கு. தக்ஷித் ஓபன் பண்ணதுல நல்லா இருக்கு. வாட்டர். அப்புறம் ஸ்ப்ரிங் அந்த பக்கம் போடலாம். இங்க முன்னாடி என்ன இருந்துச்சு? முன்னாடி என்ன இருந்துச்சு? பின்னாடி ஸ்ப்ரிங், முன்னாடி பாய். சூப்பர் சூப்பர். நெட்டை கழட்டியாச்சுங்க. பார்த்து எவ்வளோ அடைச்சிருக்கு.
இதை தான் கழட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி ஓடாம. அவ்வளோதான், ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் ஓடுமான்னு தெரியல. ஆனால் நம்ம இதை உடச்சி தான் போட போகிறோம். நம்ம கடைக்கு வந்தது என்றைக்கும் உடச்சி தான் போடுவோம். என்னது ஏதோ காயில் மாதிரி இருக்கு. டைட்டாக வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்ப்ரிங் இருக்குங்க. இதுக்குள்ள என்னவோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. இதையும் கழட்டி பார்த்துருவோம். நான் கழட்டி இருந்ததை காணாமடா. எங்கடா? அது கீழே இருக்கு. இது போடணும். அப்ப இது நேரம் எடுத்துக்குது. இப்போ இதை கழட்டி பார்க்கலாம். இது கரெக்டா போட்டுருக்கேன். மேலே கழட்டும் போது என்ன செட்டப் இருந்துச்சோ அதே செட்டப் இதுக்குள்ள ஒன்று வச்சிருக்காங்க. அதே தாங்க பாருங்க. பெருசா என்ன இருந்துச்சோ இதுல என்ன இருந்துச்சோ அதே செட்டப் இதுக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க. அதே செட்டப் இருக்கு. அவ்வளோதாங்க இது கேஸ் கட்டுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ பேர் இந்த மாதிரி கேஸ் கட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. நம்ம கடைக்கு வரதெல்லாம் நம்ம அந்த மாதிரி உடச்சி புது புது திங்ஸாக காட்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் வேணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது திங்ஸை உடச்சி நம்ம காட்டிடுவோம். இந்த மாதிரி காஸ்ட்லியான நம்ம எப்பவுமே உடச்சி பார்க்காத திங்ஸ் எல்லாம் நம்ம கடைக்கு வரதை உடச்சி உள்ளே என்ன இருக்குங்கிறது தெளிவாக பார்க்குறோம். அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த ஒரு பொருளை உடச்சி உங்களுக்கு காட்டுறவர்களும் டாட்டா பாய் பாய்.